இந்த முஹர்ரம் என்ற ஒரு பெயரை காரணம் காட்டிக்கொண்டு நாம செய்து வருகிற பல காரியங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இஸ்லாத்தினுடைய அடிப்படையே அசைக்கிற மாதிரி இருக்கு. ஏகத்துவ கொள்கை அதையே ஆட்டி படைக்கிற மாதிரி இருக்கிறது. முஹர்ரம்ங்கிற இந்த மாதத்தின் பெயரால் நீங்கள் செய்கிற பல காரியங்கள் நம்ம எல்லாம் இஸ்லாத்துல இருக்கிறோமா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஏராளமான தப்புகளை நம்ம செய்யறோம். அது என்ன தப்பு? முஹர்ரம் மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்கல்ல, சரி கொல்லப்பட்டாங்க. கொல்லப்பட்டதுக்கு நீ என்ன செய்யணும்? புக்கானிஸ்டிக்கிறாங்களாம். முஹர்ரம் மாதத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு கொல்லப்பட்டார்கள் இல்லையா, அதனால எங்களை நாங்கள் வருத்திக் கொள்வோம், எங்களை நாங்களே வேதனைப்படுத்திக் கொள்வோம், எங்களை நாங்களே கஷ்டப்படுத்திக் கொள்வோம், காயப்படுத்திக் கொள்வோம், எங்கள் உடலில் இருந்து ரத்தத்தை நாங்களே ஓட்டிக் கொள்வோம், நெருப்பிலே புகுந்து காய்ச்சிக் கொள்வோம் என்றெல்லாம் நம்மை நாம கஷ்டப்படுத்துவதை காரணம் காட்டி ஹுசைன் கொல்லப்பட்டார். ஹுசைன் கொல்லப்பட்டார் என்ற காரணத்தை காட்டி நாங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டோம். எப்ப முஹர்ரம் மாசம் வந்துருச்சுன்னு சொன்னா அந்த மாசம் முழுசும் அல்லது 10 நாள் வரைக்கும் தாம்பத்தியத்தில் ஈடுபட மாட்டாங்க, பிரிச்சுவாங்க. புது பொண்ணா இருந்தாலும் சரி, புது மாப்பிள்ளையா இருந்தாலும் சரி, தனித்தனியா எழுதிட்டு போயிருவாங்க. பிரிச்சிருந்தீங்க மாடி முஹர்ரம் மாசத்துல எப்படி நம்ம ஹுசைன் கொல்லப்பட்டிருக்காரு, அந்த நாள்ல போய்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி அதை செய்யறது இல்ல. கல்யாணம் செய்யறது இல்ல. கறி சாப்பிடக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. சில ஊர்ல கறி சாப்பிடக்கூடாது, சில ஊர்ல என்ன செய்யக்கூடாது, மீன் சாப்பிடக்கூடாது. சில ஊர்ல தாவரங்கள் ஊருக்கு ஒரு சட்டம் வச்சிருக்காங்க. இப்படி எல்லாம் கிறுக்குத்தனமா கஷ்டத்துல பங்கெடுக்கிறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்கல்ல, அந்த கஷ்டத்துல நாங்க பங்கு பெறறோம் இப்படின்னு சொல்லிக் கொண்டு இவ்வளவு கூத்துகள் இந்த சமுதாயத்தில் நடக்குது. இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்வது? ஒரு துன்பம் நடந்துருச்சு, நபிகள் நாயகத்தினுடைய பேர பிள்ளையை கொலை செஞ்சாங்க என்பது யாருக்கு சந்தோஷம் தர காரியம் இல்ல. அது வரலாற்றில் ஒரு சோகமான சம்பவம். சரி, இந்த மாதிரி சோகம் ஏற்படக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு இஸ்லாம் என்ன போதிக்குது? உலகத்திலே அற்புதமான வழி இஸ்லாம் காட்டுகிறது. என்ன வழி காட்டுதல்? ஒரு சோகம் உங்களுக்கு நிகழுமையானால் அதிகபட்சமாக நீங்கள் கவலைப்படுவதற்கு 3 நாட்கள் தான் உங்களுக்கு அனுமதி. ஹுசைனை விட்டுருங்க, நீங்க பெத்த புள்ள மௌத்தா போச்சு, அதுக்காக வருஷமெல்லாம் துக்கம் கொண்டாடலாமா? வருஷம் துக்கம் கொண்டாடலாமா? உங்களுக்கு எவ்வளவு அனுமதி? 72 மணி நேரத்திற்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு அனுமதி இல்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 நாள் தான். 1400 வருஷமா சோகம் கொண்டாடுறாங்க. இவன் 3 நாளைக்கு தான் சோகம் அனுபவிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. என்னமோ முந்தா நாள் தான் ஹுசைன் கொல்லப்பட்ட மாதிரி. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டதுக்கு சோகம் அனுபவிக்கிறீங்களா? அப்ப நபிகள் நாயகம் இறந்து போனாங்க, அதுக்கு எப்ப சோகம் அனுபவிப்ப? அதுவும் சோகம் தானே. அதுக்கப்புறம் அபூபக்கர் மௌத்தா போனாங்களே, அதுக்கு உமர் மௌத்தா போனாங்களே, அதுக்கு உஸ்மான் மௌத்தா போனாங்களே, அதுக்கு அலி மௌத்தா போனாங்களே, அதுக்கு எப்ப சோகம்? ஒரு 365 நாள் சோகம் கொண்டாடி இருக்கேலுமா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்க குடும்பத்தார் இருக்காங்களே, அவங்க 3 நாள் கவலையா இருந்து 4வது நாள் நார்மலுக்கு வந்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு என்ன அதுல? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய புள்ள குட்டிகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட அனுமதி கிடையாது காலமெல்லாம் துக்கம் அனுஷ்டிக்கிறதுக்கு. அவர்களுக்கே 3 நாளைக்கு தான் அனுமதி இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு சோக சம்பவத்தை வைத்துக் கொண்டு காலமெல்லாம் அதை காட்டி படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்.